நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு. நீ உன் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கொள்ளுவேன். சகல இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் அருளுகிறவரே, துயரத்தோடும் வேதனையோடும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தங்கள் கவலைகள் எல்லாம் உமது பேரில் வைத்து உமது அன்பை அறிந்து கொள்ளும்படி செய்கிறவரே, இந்த உலகத்திலே பலவீனங்களும் வருத்தங்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் உம்மை நோக்கி பார்த்த சமயங்களிலே கர்த்தர் எங்களுக்கு உதவியும் செய்திருக்கின்றீர். ஆண்டவரே, உலகத்தின் பாடுகள், துன்பங்கள், பலவீனங்கள், வருத்தங்கள், கண்ணீர், சஞ்சலம் எல்லாம் போதும் என்று அறிந்த கடவுள் தகப்பனே, உம்மோடு கூட வந்து வாழும்படி அருமையான நீர் நேசித்த உம்முடைய மகள் திருமதி மனோன்மணி அவர்களையும் அழைத்துக் கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மிக உயரிய பெரிய பணிகள் எல்லாம் செய்து கர்த்தருக்கு மகிமையாய் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவரை பாராட்டின கிருபைகள் எல்லாம் நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் சிங்காசனத்திலிருந்து எழுந்திருந்து நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரியே, கொஞ்சத்தில் உண்மையோடு இருந்தாய், உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று நீர் உம்முடைய மகளை எஜமானாய கடவுள் உம்முடைய மகிமையின் மகிழ்ச்சியிலே பிரவேசிக்கும்படி அழைத்து கொண்டிருக்கின்றீர் என்று நாங்கள் நம்புகிறோம். தகப்பனே, உம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிற ஆத்மாக்களுக்கு நீங்காத வெளிச்சத்தையும் நிச்சயமான இளைப்பாறுதலையும் கொடுக்கிறீர் சுவாமி. அங்கே பசி இல்லை, தாகமில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஆட்டுக்குட்டியான வீரர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறபடியே ஆட்டுக்குட்டியானவருடைய கண்காணிப்புக்குள்ளே அழைக்கப்பட்டு இருக்கிற அருமையான அன்பு தாயானவருடைய நல்ல வாழ்க்கை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, மரணம் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் எந்த வயதில் வந்தாலும் எங்களுக்கு அன்பானவர்களை இழந்து நிற்கின்ற வேதனை உமக்கு மாத்திரம் அது புரியும் சுவாமி. நீர் அதை நன்றாய் அறிந்திருக்கின்றீரப்பா. லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று யூத ஜனங்கள் அழுகிறதையும் மரியாள் அழுகிறதையும் கண்டு ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டீர் என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். லாசருவின் மரணம் ஆண்டவரே உன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்த போதிலேயும் உம்மை கலங்க பண்ணிட்டே, உம்மை கண்ணீர் விடை செய்ததே. அதே போல ஆண்டவரே, அன்பு தாயானவருடைய துய மரணம் என்பது ஆண்டவரே ஒருவேளை இந்த உலகத்திலே அநேகரை ஆண்டவரே வேதனைக்குள்ளும் வருத்தத்திற்குள்ளும் ஆளாக்கி இருக்கிறது என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். திரு குணபால் ரவீந்திரன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய மகனை பலப்படுத்தும்படியும் தைரியப்படுத்தும்படியும் உமக்குள் ஆறுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். அப்பா தகப்பனே, இணை பிரியாதவர்களைப் போல எங்கே போனாலும் வந்தாலும் ஆண்டவரே ஒரு சேர போய் வந்தமுடைய பிள்ளைகள் ஒருவேளை இன்றைக்கு தூக்கி விடுவதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் ஏற்ற துணை இல்லாமல் போய்விட்டதே என்ற நிலை வரும்போதெல்லாம் கர்த்தர் இந்த ஸ்தானத்தை நிரப்பும்படி நீரே ஒரு குடும்ப தலைவியாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை தந்து நடத்தும்படி நாம் ஜெபிக்கிறோம். அன்பான பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மருமக்களுக்காக தோத்திரம், வேறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக.
ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆறுதலை தாரும். ஆண்டவரே, இந்த கொடும் துயரத்திலே தாவீது சொன்னது போல தாவீது கர்த்தருக்குள் தன்னை தடப்படுத்தி கொண்டான் என்று நாங்கள் படிக்கிறபடியே இனி ஆண்டவரே திருமதி மனோன்மணி ரவீந்திரன் அவர்கள் இந்த பூமியிலே வாழ வரப்போகிறதில்லை. ஆனால் அவர்கள் போயிருக்கிற இடத்திற்கு நாங்கள் எல்லாரும் வரவேண்டியவர்கள் என்பதை எங்களுக்கு முன்பதாக எங்களுக்கு பாதை வகுத்து போயிருக்கிறார்கள். கர்த்தாவே, அந்த இடத்திற்கு வருவதற்கென்று எங்கள் அனைவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு பக்தி நிறைந்த தாய், பரிசுத்தமான உம்முடைய மகள், ஆண்டவரை உண்மை உத்தமமாய் வாழ்ந்த உம்முடைய மகள், அவருடைய அடக்க ஆராதனை ஒரு சாட்சியின் ஆராதனையாக அமையட்டும் என்று உங்க நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வருகிறவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், சொல்லுகிற வார்த்தைகள் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே காயத்திற்கு அருமருந்தை போல இருக்க ஆண்டவர் கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரத்திலே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அர்ப்பணிப்பதோடு உங்க சமூகத்தில் வந்து சேர்ந்திருக்கிற அன்பான திருமதி மனோன்மணி அவர்களுடைய ஆத்மாவையும் நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உயிர்த்தெழும் நாளுக்கென்று பூமியிலே விதைக்கப்பட இருக்கிறதை நாங்கள் அறிவோம். இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வரும்போது எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்ற வரிசையிலே இவர்களும் எழுந்திருப்பார்கள் என்ற நிச்சயத்தோடு சொற்ப கால ஆண்டவரை இந்த பிரிவிலே உங்களுடைய பிள்ளைகள் ஆறுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆறுதல் படுத்தும், அரவணைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக ஆண்டவருடைய அழைப்பின் பேரிலே அந்த மகிமையான ராஜ்யத்திலே அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று அவரை ஆராதிக்கும்படி போய் சேர்ந்திருக்கின்ற திருமதி மனோன்மணி அவர்களுடைய ஆத்மாவோடும் இந்த மன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. Yahweh
கருணையுமாய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். Thank you.
யாத்திரை முடிந்து வெண்கிற இடத்தை நாம் தரிப்போம். என்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. என்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். சாவற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம். ஆடுவோம் பாடுவோம். துர்க்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் சேமமாய் நாம் இளைப்பாறுவோம். என்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. என்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அங்கே நாம் ரட்சகர் என்றென்றும் ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் நோய் சாவுகள் நீங்கிடும். தேவன் நம் கண்ணீரை துடைப்பார். என்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. என்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். தூதர் சூழ்ந்து நின்று பாடுவார். கேட்டு நாம் யாவரும் மகிழ்வோம். பக்தரங்கே முடி சூட்டுவார். போர் முடி அங்குண்டு எனக்கும். என்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. என்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இறைகுற்றார் போய்விட்டார் முன்னங்கே. ஆயினும் மீளவும் சந்திப்பேன். அவர் கூட்டத்தில் நான் பின்னிலேன். ஒப்பற்ற பேரின்பம் கொள்ளுவேன். என்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. என்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் அன்பே
அதிகமாக நேசிக்கிறனே சுவாமி. இந்த நாளுக்காக சமூகத்தை நாங்கள் வருகிறோம் சுவாமி. நடைக்காக போகிறதுக்காக எவ்வளவு உற்சாகமாக எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு சுறுசுறுப்பாக அவருடைய பணிகளை கல்லூரி பணி செய்து கொடுத்த அப்பாவுக்காக நாங்கள் இந்த சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. இந்த நாளில் கொடுத்தாரு அப்பா அவருடைய ஆத்மாவுடைய தகுந்தப்பா உலகத்துக்கு அனுப்புகிறவர்கள் நீர் என்று எடுத்துக் கொண்டிருக்கிறதாக அப்பா உண்மை யாரால் மறைக்கப்பட்டு மாண்டவர் உடைய அநாதி தீர்மானத்தின்படி நீரவர்களே இந்த ராஜ்யத்திலே சேர்த்துக் கொண்டிருப்பா எஸ்வே குடும்பத்தின் பேருக்காக மனபாடத்தோடு செலுத்த சுவாமி அவருடைய அன்புக்காக அடைக்கலம் அவர்களுடைய மக்கள் மீது அவர் கொண்ட அன்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு அவர்கள் செய்த நன்றிகளை உதவிகளை எல்லாம் கர்த்தாவே இந்த ஜீவ புஸ்தகத்திலே இந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இத்தனை பேர் அவருடைய கருத்திற்கு நன்மை கற்றுக்கிறார்கள் சுவாமி. அதையெல்லாம் நீங்க நினைத்தருளி அப்பா குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆறுதல் படுத்தணும் சுவாமி. அப்பா விசேஷமாக தான் ஜெபிக்கிறப்பா அவர்களுக்கு நல்ல சுகபலனை கொடுக்கணும் சுவாமி, நல்ல தைரியத்தை கொடுக்கணும் சுவாமி. அப்பா சரீரத்தில் எந்த பலவீனமோ எந்த சோர்வோ எந்த கவலையோ துக்கமோ அவர்களை வேதனைப்படுத்தாதபடிப்பா நீங்க உங்களுடைய அனைத்தும் கருத்தினால அவர்களை அணைத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. இந்த நாள் கொண்டு நீரே அவர்களுக்கு துணையாயிருந்து அப்பா அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை தேற்றும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. அப்பா வினோவுக்காக பிரின்சிக்காக ஏஞ்சலுக்காக ஜெஃபிக்காக எஸ்தருக்காக பிள்ளைக்காக நமக்கு நன்றி செலுத்த சுவாமி. குடும்பத்தின் பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்த எல்லா பணிவிடைகளுக்காக கர்த்தாவே அப்பா அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும் நாங்கள் அவருடைய முன்மாதிரிகளை பின்பற்றி நடக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்பா அந்த பெண்கள் எதிர்ச்சபையில் உள்ள பெண்கள் கூடையில் அவருடைய பங்குக்காக உங்களை துணிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்க தொடர்ந்து குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்க, தேற்றுங்க, நீங்க வழி நடத்துங்க. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். நாங்களும் ஒரு நாள்ல கர்த்தாவே உடைய ராஜ்யத்துக்கு வரும்போது ஒருவர் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு செய்யுங்க சுவாமி. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். நடைபெற இருக்கிற அடக்க ஆராதனையிலையும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தாவே நீங்க சுகபத்திரமாய் அழைத்து வந்து சுகபத்திரமாய் கொண்டு வீடு கொண்டு சேர்க்கும்படியாக நாங்கள் செல்கிறோம் சுவாமி. மாறாத பிரசனம் தொடர்ந்து கூட இருந்து நடத்தட்டும் இயேசு சுவாமி. இந்த நாளிலே ஒரு கோதுமை மணியாய் விதைக்கப்படுகிறார்கள் சுவாமி. வருகையிலே நாங்கள் எல்லாரும் மத்திய ஆகாயத்திலே அப்பா உடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் அடைக்கலாபுரத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று கூடி நிற்கத்தக்கதாக நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசு சுவாமி. அந்த கிருபையை எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க தருகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா இந்த நல்ல மகிமையான இந்த வேலைக்காக முக்கிய சுவாமி. ஆத்மாவை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து குடும்பத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. உங்க ஆளுகைக்கு ஒப்புப்படுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆத்மாவே
சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவர்களும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சொன்னது என்று சிங்காசனத்திற்கு முன்பாக மூப்பர்களுக்கு தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதாகாலங்களும் உண்டாவதாக ஆமென் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவனை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே துவைத்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் ஒரு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்களின் பசியடைவதும் இல்லை, தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவன் தண்ணி உள்ள ஊற்றுக்கள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார் என்பது. Amen.
கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். குடும்பத்திற்கு நல்ல ஒரு தாயாகவும் மற்றும் கணவருக்கு நல்ல ஒரு மனைவியாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அம்மாவாகவும் பணி செய்த இடத்தில் அனைவருக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆசிரியராகவும் இருந்தார்கள் என்று சொன்னார். அது மிகையானது. அம்மாவை இழந்து தவிக்கின்ற இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு பேராலயத்தின் சார்பாக நாம் ஆறுதலை சொல்லுகின்றோம். கிறிஸ்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை என்று சொன்னால், உங்கள் இருதயம் கலக்காதிருப்பதாக நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பும் நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி வந்து அழைத்துச் செல்வேன். இயேசு சீசர்களிடத்திலே சொன்னார், நான் போவேன், திரும்ப வருவேன். வரும்பொழுது மரித்தவர்கள் என்னோடு வருவார்கள். அந்த உயிர்த்தெழுதல் கடைசி நாளிலே அன்பு தாயாரை முகமுகமாய் காண்போம் என்கின்ற அந்த நல்ல விஷயத்திலே இந்த அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் சொல்லிக் கொள்கின்றோம். கர்த்ததாமே இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை அமைதிப்படுத்துவாராக, சகல கிருபைகளையும் தந்து வழிநடத்துவாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, மரித்து போன நம்முடைய சகோதரியை கடவுளத்திலே ஒப்புவிப்போமாக. நீதிமானுடைய ஆத்மாக்கள் கடவுள் கருத்தில் இருக்கின்றன. எந்த தீங்கும் அவர்களை அணுகுவதில்லை. ஜெபம் கடவுள். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, ஆண்டவர்கள் மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் உம்மோடு தங்கி ஆனந்த மகிழ்ச்சி எடுத்து வாழுகின்றன. இந்த சகோதரி ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கண்டடைய செய்வீர் என்ற உறுதியுடன் இவருடைய ஆவியை இந்த கரங்களில் ஒப்புவிக்கின்றோம். நியாயத்தின் பின்னாடி இவரோடும் இம்மையை விட்டு கடந்து போயிருக்கும் ஒரு பிள்ளைகள் அனைவரோடும் கூட நாங்களும் உமது வாக்குத்தத்தங்களை முழுமையாய் பெற்று பூர்ணமாக்கப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வீட்டிலே முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். உயரப்படுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணப்படுவோம். உயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஜெபம் பண்ணப்படுவோம். இரக்கங்களின் வினாவே, எல்லா ஆறுதலையும் வருகிற கடவுளே, உயரப்படுகிற அடியார்களை இரக்கத்துடன் நண்பன் கண்ணிக்க வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர் அவர்களுக்கு அடைக்கலமும் பலனும் அனுபவமான துணையுமாயிருப்பீராக. புத்தி கேட்டாத கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். நமது மரணத்தினாலே சாவை வென்று நமது உயிர்த்தெழுந்தாலே நித்திய ஜீவ வாசலை திறந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். விசுவாசத்திற்காகவும் நம்பிக்கைக்காகவும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். பரமபிதாவே, உண்மையான விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் உமது குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். மெய்யாகவே பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனுக்கான உயிர்த்தெழுதலும் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்களைப் போல நாங்களும் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்குள் பலப்படுத்தி எழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டி விடுகிறோம். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவத்தின் அன்பும் தூய ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும்
ஸ்ரீண்டத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஜீவனோடு இருக்கும்போதே சாவுக்குட்பட்டு இருக்கிறோம். எங்கள் பாவங்கள் நிமித்தம் நியாயப்படி கோபம் கொண்டிருக்கிற கர்த்தாவே, தேவரீரிடத்தில் அன்றி யாரிடத்தில் சகாயம் தேடுவோம்? பரிசுத்தமுள்ள தேவனே, சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தாவே, இரக்கம் நிறைந்த இரட்சகரே, நித்திய மரணத்தின் கொடிய வேதனைக்கு எங்களை ஒப்புக்கூடாதையும். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிறேன். எங்கள் ஜெபங்களுக்கு இரக்கமுள்ள மது செவியை அடைத்துக் கொள்ளாதையும். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிசுத்த இரக்கமுள்ள இரட்சகரே, நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே, எங்கள் அந்திய காலத்தில் நேரிடும் எந்த வேதனைகளினாலும் நாங்கள் உண்மை விட்டு பிரியாதபடி செய்தருளோம். வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்பு கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டெழுதி இளைப்பாறுவார்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, விசுவாசத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களை விரோதமாய் குற்றம் மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை செலுத்திக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இரக்கமுள்ள தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கையில் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஒரு காலும் மரிக்க மாட்டான். அவருக்குள் நித்திரையடைந்தவர்களை குறித்து நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கப்படாதபடி தம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எங்களுக்கு கற்பித்திருக்கிறீரே. பிதாவே, எங்கள் சகோதரியாகியவர்கள் கிறிஸ்துவிடத்தில் சேர்ந்து இளைப்பாறுகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறது போல இம்மையை விட்டு போகும்போது நாங்களும் அவரிடத்தில் சேர்ந்து இளைப்பாறவும் மரித்தோர் உயிர்த்தெழும்பும் கடைசி நாளிலே உம்முடைய சமூகத்தில் பிரியமுள்ளவர்களாய் காணப்படவும் உம்முடைய தாயாராகிய உம்மிடத்தில் அன்பையும் பயபக்தியாய் இருக்கிற யாவரையும் நோக்கி வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அருளி செய்யும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கவும் நீதியாகிய ஜீவனை அடைய பாவமாகிய மரணத்தினின்று எங்களை உயிர்ப்பித்தருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் மத்தியஸ்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இதை கட்டளையிட்டருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகல இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் அருளி செய்கிறவரே, துக்கப்படுகிறவர்களுக்கும் உமது கிருபை அருளி செய்து அவர்கள் தங்கள் கவலைகளை எல்லாம் உமது பேரில் வைத்து உமது அன்பை அறிந்து ஆறுதல் அடைய கடாட்சித்தள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமபிதாவே, உண்மையான விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையும் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீரே. நாங்கள் மெய்யாகவே பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் உண்டு விசுவாசித்து நம்பிக்கையுள்ளவர்களைப் போல் ஜீவிக்க எங்களுக்கு சகாயம் செய்து எங்கள் ஜீவகாலமெல்லாம் இந்த விசுவாசத்தை நம்பிக்கையும் எங்களில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி அருள வேண்டும் என்று உமது குமாரனும் எங்கள் லட்சியமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாகிய அந்யோன்யத்தை உலகாத பிரசன்னம் நம்ம நேரோடு கூட விசேஷமாக அன்பு தாயாரை இழந்து தவிக்கிற அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட இன்றும் இன்னும் சதாகாலம் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். நாளை மாலை சரியா 6 மணிக்கு அன்னாரது இல்லத்தில் வைத்து ஜெபக்கூட்டம் நடைபெறும். துக்க நிவர்த்தி ஜெபக்கூட்டம் அவர்கள் இல்லத்தில் வைத்து மாலை 6 மணி அளவில் நடைபெறும்.